கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் இரு குடும்பத்தினரிடையே முன்விரோதத்தினால் ஏற்பட்ட பிரச்சினையில் ஒரு குடும்பத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி பெண்ணாடம் காவல் நிலையத்தை மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் முற்றுகையிட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தற்போது நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கவிருக்கிறார். மணிகண்டன், தகவல்களை பகிரலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சோழநகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேணுகோபால். இவரது மகன் சின்னராஜ். இவரது குடும்பத்திற்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிவாசகம் என்பவர் குடும்பத்திற்கும் மின் விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 5ஆம் தேதி சின்னராஜாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று முதல் நாள் இரவு மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது மணிவாசகத்தின் மகன் மற்றும் உறவினர்கள் சின்னராஜா வீட்டிற்கு சென்று அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். அங்கு வந்த சின்னராஜாவின் தாய் மற்றும் உறவினர்கள் தாக்கியுள்ளனர். இதில் சின்னராஜாவின் தாய் ராஜசுலக்ஷனா மற்றும் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் பெண்ணாடம் காவல் நிலைய ஆய்வாளர் குணபாலன் 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்தார். தொடர்ந்து இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் சின்னராஜா சம்பந்தமாகவும் மணிவாசு சம்பந்தமாகவும் விசாரணை நடைபெற்று வந்தது. மணிவாசத்தின் தொடர்புடைய 12 பேரும் நேற்று ஜாமீன் பெற்று இன்று காலை காவல் நிலையம் கையெழுத்திடுவதற்காக வந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.